தந்ததே பொருளாக வந்த எங்கள் கண்மணியே எங்கள் சங்கடம் தீருமையா சரணமையப்பா 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 எந்துருகமும் நண்பர்க்குமே சகல சாம்ராஜ்யமுதகோ சபயோக சித்தாந்த சபரி வீடாசிரமஸ்தானி தேவதான குருவே அவதாரம் செய்தே அருளினார் தோழ தோழையர் அவதாரம் செய்தே அருளினார் தோழ தோழையர் அவதாரம் செய்தே அருளினார் தோழ தோழையர் அவதாரம் செய்தே அருளினார் ஹரி மோகினியை பட்டே அரணாமையாகட்டே ஹரி மோகினியை பட்டே அரணாமையாகட்டே ஹரி மோகினியை பட்டே அரணாமையாகட்டே ஹரி மோகினியை பட்டே அவதாரம்
வாழும் மையம் சொன்னது சொல்லவோ நீங்கள் பாதம் மலர்ப்பது மனசாந்தி கிடைக்கும் Swami
Swami Sharanam. Today second day of the Grand Makaram Festival, and as you all know, this year's Makaram Festival is very special to not only B.Ed Samaj but to the entire devotees in Mumbai. நேற்றுக்கு வீரமணி ராஜு வந்து சொன்னார், இங்கே எல்லாம் நடக்கிறது வந்து ஐயப்பனோட அனுகிரகத்தில் நடக்கிறது, அவர் தான் பாஸ், அவர் தான் டிசைட் பண்ணுவார். The true testimony to this statement is ஐயப்பா எப்படி இந்த விளையாட்டு விளையாடுவார்னா, நம்ம கிருஷ்ண லீலை பார்த்து இந்த ஐயப்பன் லீலை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சங்கராலயத்தில் வந்து பஜன்ஸ் ஃப்ரம் கேரளா, இதுவரை we had artists from south, தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கா, பெங்களூர், டெல்லி. When we fixed the bhajan mandalis from Trivandrum and even கொச்சின்லேருந்து இப்போ சாட்டர்டே T.S. ராதாகிருஷ்ணன் வந்து பாட போகிறார். அவரும் பிரசித்த ஒரு பெரிய நாம சங்கீர்த்தனம் எக்ஸ்போனன்ட் ஐயப்பன் வேலை. At that time there was no clue nor inclination nor in an iota of that we will be conferred this information center by Travancore Devasam Board. ஸோ இது ஐயப்பன் டிசைட் பண்ணுறதுக்காரனா இந்த Travancore Devasam Board வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பஜன் மண்டலி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கொச்சின் should come. ஸோ இன்னைக்கு வந்து this very enterprising group, he was singing with lot of energy and vibrations were very positive. இன்னைக்கு கார்த்தால தான் வந்திருக்கேன். they have to rush back. இந்த ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி நீங்கள் வந்து உடனே போகிறேன், பரவாயில்ல, you have done justice. வந்து ரொம்ப நல்ல பாடல்கள். இவரோட குரூப் பேர் ஆக்சுவலி they specialize in தர்மசாஸ்திரா சாங். சிலந்தி விழா தர்மசாஸ்திரா பஜன் மண்டலி from Trivandrum. And they really have done a splendid job despite the fact that கார்த்தால வந்து இப்போ உடனே கிளம்பலாம் அவங்களுக்கு நைட் ட்ரெயின், because all of them are working 31st year March ending. But nonetheless
they were very gracious enough to accept our invitation and come and perform. And we look forward that, of course, today they are, I think, short of 2 or 3 members from their usual group. Dr. Gopal Sharma. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் துபாய் போயிருக்காரு. ஸோ அவர் சொன்னார், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் டீம் வச்சு வரோம். ஸோ எனிவே யூ ஆர் வெல்கம் and we are very happy that you are here. Sit at home and enjoy the bhajans and even punyam. 80 கீழே இருக்கிறதுவா வீட்டில் உட்காந்து பஜனை கேட்டால் புண்ணியம் கிடையாது, பாவம் தான். அதுக்கு இங்கே வந்து தான் கேட்கணும். அது வந்து சாஸ்திரத்தில் சொல்றது. நாளைக்கு வந்து 6:15 PM, இன்னைக்கு கொஞ்சம் வேகம் ஆரம்பிச்சோம், பிகாஸ் they have to leave. Tomorrow 6:15 PM மடிப்பாக்கம் அரியரன் சென்னையிலேருந்து. அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து ரொம்ப விசேஷ ப்ரோக்ராம். I mean, it's very seldom held in Mumbai. And Shankaralayam, since years we have been having it, holding this event, that is the Suhasini Puja, 108 Suhasinigal, plus Durga Lakshmi Saraswati, that makes it 111. That will commence around 9:30 and maybe up to 12. And at 12:30, 1 o'clock, we are going to receive the President of Travancore Devasam Board, who is arriving here at 12:31. I would request all of you, see, this is not, the conferring of the information center is not a part of Hariyaraputra Bhajan Samaj, but it is conferred on the devotees of Mumbai. So it is a responsibility. Ayyappan doesn't belong to Hariyaraputra Bhajan Samaj or the committee or the members. It belongs to each and every one of you devotees. So our varcha நாளைக்கு நீங்கெல்லாம் வந்தோம்னா அந்த பிரசிடென்ட் varcha +2, it will be a good gesture as a part of Ayyappa devotees. We are welcoming him and thanking him with our presence. This is my humble request. Obviously, you will be here for the Suhasini Puja. Evening, we have this Madhibakam. Saturday, again, one of the rarest of rare homams which has never been performed in Mumbai. First time in Bombay, Shasta Sahasranama Homam by Dr. Arvind Subramaniam. This was performed for the first time in Coimbatore. And the second instance is in Mumbai. So we have that rare distinction of having unique events. So இது வந்து Saturday வந்து 8:30 Sahasra Shasta Homam, and இது வந்து supposed to be a very very divine and powerful homam. இது வந்து 10 ஐயப்பமார் வச்சு ஒரு மெயின் இவர் யார் அது பண்ணி வைக்கிறவர் டாக்டர் அரவிந்த் சுப்ரமணியன் தான் பண்ணி வைப்பார். It will last about 2.5 hours. And evening, of course, we have another high profile Nama Sangeetam by T.S. Radhakrishnan. Sunday வந்து is a critical day and testing day for all of you, because information center வந்தாச்சுன்னா ஐயப்பன் வந்தாச்சுன்னா அர்த்தம். கார்த்தால 7 மணிக்கு கல்சாபிஷேகம் ஸ்வர்ணாபிஷேகம் by Melchanti of Shabarimala. 9 o'clock Shivasri Skanda Prasadoட devotional songs. 11 o'clock, 11:30. See, the timings are flexible depending upon how the Kalshabhishekam and Swarnabhishekam get over. The flexibility of timings, 11:50, we will start the formal announcement of declaring this as the information center. And then we have host of other dignitaries from Kerala. And இது வந்து நம்ம நினைச்சா ஐயோ 11:30க்கு மேலே எல்லாம் பேசுவா என்னத்தை கேட்கறதுன்னா மகாபாவம். பிகாஸ் இவரெல்லாம் பேசுறது எல்லாம் ஐயப்பனோடு அந்த கோவில் சபரிமலை கோவிலோடு கர்த்தாக்கள் இருக்கும். See, they are not coming here to give speeches. So they are coming to bless us in form of Lord Ayyappa. 12:15 to 12:30க்கு மகாதீபாராதனை சபரிமலையில் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி மேல்சாந்தி இங்கே பண்ணுவார். அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கலாம். அது ஐயப்பன் பிரத்யட்சமாக இங்கே பார்க்கலாம். நீங்கள் 12th அப்கோர்ஸ் அவர் இப்போவும் இங்கே இருக்கார். பட் அவரோட இந்த ரேடியன்ஸ் அண்ட் அவரோட பவர் அந்த 12:30 மணிக்கு மகாதீபாரத்தை அவர் காமிக்கிறச்சா நீங்கள் எல்லாரும் அவரோட தரிசனம் எடுத்து பிரசாதம் எடுத்து ஈவினிங் அகைன் we have a program 6 o'clock for the first time in Mumbai. It's a unique program. அது பேர வாயில வரதில்லை. ஏதோ கையில் இது என்ன பேரு கலமையிட்டும் பாட்டும். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் 6 o'clock. ஸோ இதுவும் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வைபவம் இந்த பர்டிகுலர் ஏஜில் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் bear with us, and I would request and appeal to all of you to be present here and participate in this divine event and be the recipient of Lord Ayyappa's blessings. Sir, please you can now continue. உங்க மேலே இருக்க எத்தனை பாடலாம்.
பாடிட்டே ட்ரெயினுக்கு போகலாம், இல்லாட்ட எப்போ வேணால் நிறுத்தலாம். சுவாமி சார், நான் ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இந்த பஜனைக்கு வந்திருக்கப்பட்ட எல்லாருமே கொஞ்சம் பேர் எம்ப்ளாயிஸ். இவர் வந்து மர்ச்சன்ட் நேவியில் இருக்கார். அவர் அதை 6 month லீவில் ஓகே வந்து நான் வந்து பஜனைக்கு வரையா கேட்டேன் உள்ளவர். ஆனால் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டு சொல்லும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்த குரூப். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே பிராச்சீனமான சாஸ்தா பாட்டு, அதாவது வாத்தியம் இல்லாமைக்கு பாடி பழகின ஆட்கள். யாருமே வந்து வாத்தியத்தோட சம்பிரதாய பஜனை கற்றுண்டு வந்து பாடுறதில்ல. எல்லாருமே சாஸ்தா, பிராச்சீனமான சாஸ்தா பாட்டு கையில் தாளம் போட்டு பாடிட்டு இருந்த குரூப்ஸ். இந்த குரூப்பை நாங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வாத்தியத்தோட வாசிக்கிறதுக்கு முதல் தடவையாக எங்களுக்கு அனுவாதம் தந்தது எங்கள் குருசாமி ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சர்மா. அவர் வந்து இதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் யோசிப்பார். ஆனால் அதுவும் தவறி நாங்கள் வந்து சொல்லி நம்ம இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா வாத்தியம் இல்லையானா அந்த கொழுப்பு இருக்காது அப்படி சொல்லி அவரை வந்து இதுக்கு ஒத்துக்க வச்ச முதல்ல தேங்க்ஸ்ன்னு கோபாலகிருஷ்ண சர்மான்னு சொல்லணும். அப்புறம் வந்து இங்கே டீமில் வந்திருக்கப்பட்ட இவர் வந்து எஸ்பிஎஸ் வாசன், இவர் மாவேலிக்கரையில் இருக்கார், கேனரா பேங்க்கில் கிளரிக்கல் ஸ்டாஃபாக இருக்கார். இவர் வந்து ஸ்ரீ பகவதீஸ்வரன். இவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து எங்களோட எல்லா பஜனைக்குமே எங்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தான் பகவதீஸ்வரன் தான். நீங்களே கேட்டிருக்கலாம் அவருக்கு விருத்தங்கள் எல்லாம் எப்படி, ஸ்லோகங்கள் எல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாகவும் நல்ல கிளாரிட்டி இருந்தது அந்த ஸ்லோகன். அவ்வளோ திறமையானவர். சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் இப்போது சொந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். டிஎஸ்ஏ எடுத்து அங்கே பண்ணிட்டு இருக்கார். வைதிகம் போவார், பஜனைக்கு போவார், சத்தா பாட்டு போவார், எங்கே வேணால் போட்டு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதுதான் விஷயம். இவர் கார்த்திக், இவர் தான் மர்ச்சன்ட் நேவியில் இருக்கார். 6 மாதம் முடிஞ்சாச்சுன்னா அவர் கிளம்ப வேண்டியதான். அவர் கப்பல் எங்கே வருது தெரியல. யூரோப் வருதா, யூஎஸ் வருதா, அவர் காலுக்காக வெயிட்டிங். இதுக்கு தவிர நான் 8, 9 இன்னொரு பஜனை சொல்லியிருக்கேன். அது என்னோட குருநாதர் ஸ்ரீ விட்டல் வினோத் பாகவதர் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து சீதா கல்யாணம் பண்ணுறார். அவர் கூட நான் 5 வருஷமாக நான் போயிட்டு இருக்கேன் பஜனைக்கு. அப்படித்தான் நான் சம்பிரதாயம் பஜனை படித்தேன். சம்பிரதாயத்தில் நான் மட்டும்தான் இந்த குரூப்பில் இருக்கேன், மற்ற யாருமே சம்பிரதாய குரூப்பில் கிடையாது. அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரும் சம்பிரதாயத்துக்கு வரார். ஸ்ரீ கிருஷ்ணன், இவர் வந்து பேங்க்கில் வந்து கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். ஆனால் எப்போ பார்த்தாலும் வெளியில் இருக்கார். கேட்டால் கலெக்ஷன் போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் எங்கே பஜனை நடக்கிறோம் அங்கே இருக்கார். எங்கே சர்வீஸ் வேணுமோ ஸ்ரீ கிருஷ்ணனை கூப்பிட்டா வரும், அங்கே ஓடி வந்துடுவார். இந்த நொட்டிகள் சொல்லுவாள், அதுதான் கிருஷ்ணன். அவர் எங்களுக்கு பக்கவாதம் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், இதெல்லாம் அவங்க ஊருக்காரதான். வள்ளி மாமி வந்து நான் ஃபஸ்ட்டு டே பேசினது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருக்கேன். வள்ளி மாமி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, என்ன இல்லை ராதா நீங்கள்